ஹாய், திஸ் இஸ் மாஸ்டர் மோகன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2023 கேட்கப்பட்ட ஒரு 10th பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஃபைண்ட் த சம் டு என் டர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ் 5 + 55 + 555 டு என் டர்ம்ஸ். ஓகே, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.51 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 5 + 55 + 555. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. நான் ஏபினா T2 - T1 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஜிபினா T2/T1 சாட்டிஸ்ஃபை ஆகணும். பட் எதுவுமே இங்கே ஆகலை. அதனால நம்ம இந்த கொடுத்துருக்க ஒரு சீரீஸை வந்து அப்படியே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 5 + 55 + 555 ப்ளஸ். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சம் டு என் டர்ம்ஸ் அப்படின்னா என்னது? எஸ்என் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எஸ்என் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 5 + 55 + 555 + 2n டேர்ம்ஸ். சரிங்களா? இப்போ இந்த டேர்ம்ஸை நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னாவே தெரியும் எது காமனாக இருக்கீங்க? 5. அப்போ அந்த 5 வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. காமனாக வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? இங்கே 1 5s are 5 இருக்கும். அடுத்து 55ல் 11 5s இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? 3 1 போட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? 111. ஸோ 2n டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்து நம்ம இது ஏபிஜிபி இல்லை, அதனால ஜிபியை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி 9ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான்டா. இந்த கண்டிஷன் வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 1 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 × 9 9. அப்போ 99 999 2n டேர்ம்ஸ். இப்போ டிவைட் பை 9 இருக்க அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. 5/9 ஆச்சு. இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆச்சுன்னா இங்கேயே கேன்சல் பண்ணுங்க, இல்லாட்டி அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 5/9. அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த 9ஐ வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சின்ன ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 10 - 1 ப்ளஸ் 99 எப்படி எழுதலாம்? 100 - 1 ப்ளஸ் 999 1000 - 1 அப்படின்னு எழுதிட்டு 2n டேர்ம்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம 10 100 1000 ஒரு சீரீஸாகவும் 1 ஒரு சீரீஸாகவும் பிரிக்கலாம். ஸோ 5/9 இந்த 10 எல்லாம் ஒரு சீரீஸை கொண்டு வாங்க. 10 + 100 + 1000 + 2n டேர்ம்ஸ். இது க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு -1 -1 -1 இருக்கு இல்லைங்களா? இப்போ காமனாக மைனஸ் போட்டுட்டு இதை என்ன பண்ணலாம்? 1 + 1 + 1 + 2n டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது 10 100 1000 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ. அடுத்து ஆர் என்ன அப்படின்னா T2/T1. ஸோ 100/10 கேன்சல் பண்ண என்ன வரும்? 10 வரும். சரிங்களா? அப்போ இது வந்து ஜிபியா ஆயிடுச்சு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த greater than 1. ஸோ ஆர் வந்து greater than 1 அப்படின்னாவே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா a × r⁴n - 1 டிவைடட் பை அதே r - 1 போடணும். அதாவது ஆர் வந்து greater than 1 அப்படின்னா ஆர் முன்னாடி வந்துடும், லெஸ் தேன் 1னா ஆர் இங்கே செகண்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. இதான் எஸ்என்கான ஃபார்முலா ஜிபியில். மீதி அப்படியே எழுதிக்கோங்க. 5/9 மைனஸ் இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா? 1 + 1 + 1 இதில் பார்த்தீங்கன்னா ஆர் வந்து என்ன வரும்? 1. ஸோ ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5/9 இது இங்கே ஏ வேல்யூ வந்து 10 இன்ட்டு இது ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஆர் எவ்வளோ? அதுவும் 10 தான். பவரில் n அப்படியே போட்டுக்கோங்க. -1 டிவைடட் பை ஆர் வந்து 10 - 1. இங்கே இந்த 1 + 1 + 1 அதாவது
நீங்கள் இப்போ அஞ்சு ஒன் இருக்குன்னா என்னது 5 தானே போடுவீங்க. அப்போ எத்தனை என் டேர்ம்ஸ் வருதோ அதுதான் என். ஸோ அதனால என்னன்னு போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்து 5/9 இது 10 இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற 10 பவர் n -1 அப்படியே இருக்கட்டும் டிவைடட் பை 9 மைனஸ் n. ஓகே. ஸோ இப்போ இது பாருங்க 5/9 எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, ஸோ இங்கே உள்ளார ஒரு இது வந்து 2 டேர்ம் இருக்கு. ஓகேங்களா. 10 × 10 பவர் n - 1/9 ஒரு டேர்மு மைனஸ் என்னன்றது இன்னொரு டேர்ம். அதனால இந்த 5/9 2 டேர்முக்கு காமன். அதனால உள்ள 2 டேர்மும் மல்டி பண்ணிக்கலாம். இப்போ மல்டி பண்ணும்போது என்ன ஆகும்? 5 × 10 50 by 9 × 9 81 into 10 power n - 1 அப்படி இருக்கட்டும். அடுத்து மைனஸ் இந்த 5/9 எடுத்து உள்ள இங்க மல்டி பண்ணீங்கன்னா 5n divided by 9 மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான sum to n terms of the series 5 + 55 + 555. ஓகேங்களா. ஸோ ரைட். தேங்க்யூ.